அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் எங்கள் டீச்சர் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, நான் பாடி காட்டட்டா? அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் நான் பாடுறேன், ப்ளீஸ் நான் ஃபஸ்ட்டு பாடுறேன். இதுக்கு ஒரு சண்டையா? உங்கள் 2 பேருக்கும் பஞ்சாயத்து பண்ணுறதுலேயே எங்களுக்கு நேரம் போயிடுது. தாரா, மீரா 2 பேரும் சேர்ந்து பாடுங்களேன் கேட்போம். ஆமாண்டா கண்ணுங்களா, 2 பேரும் சண்டை போடாமல் சேர்ந்து பாடுங்களா. ஆமாம், என்ன பாட்டு? குழந்தை சண்டை. என்ன பாட்டுலேயும் சண்டையா? சரி சரி, பாடுங்க கேட்போம். பட்டு என்ற சிறுமியும் பார்ப்பதற்கே அழகுடன் பட்டு ஆடை உடுத்தியே பாலு வீடு வந்தனள். ஒன்று சேர்ந்து இருவரும் ஓடியாட வீதியில் அன்று ஏதோ சண்டையும் அவர்களுக்குள் வந்ததே. சண்டை தன்னில் பாலுவோ தள்ளி விட்டான் பட்டுவை. அண்டை ஓடும் சாக்கடை அதனில் பட்டு விழுந்தனள். பட்டு மீது கெட்ட நீர் பட்டதாளே ஆடையும் கெட்டு போச்சு ஓவென கிளம்பலாச்சு அழுகையும். பட்டு அழுது வருவதை பார்த்த தாயும் அவளையே கட்டி அணைத்து கொண்டனள். காரணத்தை அறிந்தனள். வேகமாக பாலுவின் வீட்டை நோக்கிச் சென்றனள். கோபமாக பாலுவை குற்றம் சாட்டி வைதனள். பட்டு தாயார் வைததை பாலு தாயார் கேட்பாளோ? திட்டலானால் அவளுமே. சிறிய சண்டை வளர்ந்தது. 2 தந்தைமார்களும் இந்த செய்தி கேட்டதும் திரண்ட தோளை தட்டியே தீரமாக வந்தனர். சண்டை வலுத்து விட்டது, சத்தம் பெருகலானது. கண்டு களிக்க மக்களும் கணக்கில்லாமல் கூடினர். கம்பு ஒன்றை ஊன்றியே கனிந்த வயது பாட்டியும் வம்பு மூண்ட அவ்விடம் வந்து கூறலாயினள். பிள்ளை போட்ட சண்டையை பெரிது செய்யும் மக்களே, சொல்லை கொஞ்சம் கேளுங்கள், சுத்த மூட செய்கையேன். சண்டை மறந்து பிள்ளைகள் சரசமாக அன்புடன் ஒன்று சேர்ந்து திரும்பவும் ஓடியாடல் பாருங்கள் என்று பாட்டி கூறவே எதிரில் வந்து பார்த்தனர். அன்பு கொண்டு பிள்ளைகள் ஆடல் கண்டு வெட்கினர். ரொம்ப அருமையா பாடிட்டீங்க குழந்தைங்களா. நன்றி தாத்தா, நன்றி தாத்தா. அம்மா நீங்கள் ஒன்றும் சொல்லலையே. ரொம்ப அருமையாக இருந்தது கண்ணுகளா. நீங்களும் இந்த பட்டுவும் பாலுவும் போல் சின்ன சின்ன சண்டை வந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு எப்போ ஒற்றுமையாக இருக்கணும். என்ன சரிதானே? சரிங்கம்மா.